Factors influencing construction quality. CN 5301 code, quality control and assurance and construction. Unit 1, quality management. The syllabus is splitted in such a way that the unit 1 will give all the basics, and subsequent units you will have to follow the ISO codes. Okay, international codes follow பண்ணி அதில் இருக்கக்கூடிய basic terms என்னென்ன, and what is by quality control and quality assurance. In such a way you split the process in the organization level as well as in the site execution level. Quality control is organization level you are framing the operational procedures, that is quality control. The quality assurance is what are the measures you take in the site during the execution so as to establish the measures that you have to give to ensure the sufficient adequate value in each parameters test value. Okay, factors influencing construction quality will idhula mukkiyama irukkudiya internal and external factors will vary across several parameters. adu nama detail ah onna paapom. Before that, a simple general meaning, since ennoda idu first class abingiradanaala quality basically defines the totality of features and characteristics of a product or service that bears on its ability to satisfy the given needs. இவ்வளோ பெரிய டெஃபினேஷனுக்கு பதிலாக சிம்பிளாக 2-3 வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, குவாலிட்டி ஜஸ்ட் ப்ரொமோட்ஸ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், த நீட்ஸ் ரிக்வயர்ட் பை த கிளையன்ட்ஸ். அதை நம்ம எவ்வளோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக உள்வாங்கிக்கிறோம், அண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு எனேபிள் or establish certain measures to improve the satisfaction level of the customer needs or the client needs. So mukkiyama clients enna requirement எதிர்பார்ப்பாங்க. Any examples? ஒரு construction project la what client asks, or what would be the general requirements of a client in a construction project? என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் கிட்ட இருந்து? எனி ரிப்ளைஸ்? ப்ராஜெக்ட் டைம்ல முடிச்சு கொடுக்கணும், காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணனும், எஃபிஷியன்ட்டா வர்க் இருக்கணும், சாட்டிஸ்ஃபைட் அவுட்புட் இருக்கணும். ஓகே, சாட்டிஸ்ஃபைட் அவுட்புட் இன் மீன்ஸ் அதுதான் நீங்க ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ் சொல்ல வரீங்க. ஷெட்யூல்டு கம்ப்ளீஷன் அண்ட் வித் இன் த காஸ்ட் கண்ட்ரோல். இது ரெண்டும் வந்து நம்ம சிஎஸ்சிபியில் ஒரு டாபிக்ல பார்த்துருப்போம். அது என்ன டாபிக் ஞாபகம் இருக்கா? காஸ்ட் அண்ட் டைம் வந்து எக்ஸிகியூஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனி ஐடியா? சீக்வென்சிங்கா சார்? சீக்வென்சிங் வந்து நம்ம நார்மலா சிபிஎம்ல பேர்ட்ல பார்க்கறது. அபார்ட் ஃப்ரம் தட் என்ன இருக்கும்? வேற என்ன பார்த்துருக்கீங்க சிஎஸ்சிபியில்? இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் இருக்கா? பிசிடபிள்யூஎஸ், பிசிடபிள்யூபி, ஏசிடபிள்யூபி, இந்த 3 டேர்ம்ஸ் ஞாபகம் இருக்கா? பிசிடபிள்யூஎஸ், பிசிடபிள்யூபி அண்ட் ஏசிடபிள்யூபி. எழுதியாச்சு, ஞாபகம் இருக்கு சார், நான் என்னன்னு தெரியல. பார்த்திருப்போம். பிசிடபிள்யூஎஸ்னா பட்ஜெட்டட் காஸ்ட் ஆஃப் ஒர்க் ஷெட்யூல்டு. ஓகே, ஸோ டேபிள் காலமா நிறைய பார்த்துருப்போம். நம்ம சீக்வென்சிங் பண்ண ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எவ்வளவு காஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது அந்த பட்ஜெட்டட் காஸ்ட் ஆஃப் ஒர்க் ஷெட்யூல். வித் ரெஸ்பெக்ட் டு ஷெட்யூல், அந்த ஷெட்யூலோட கேன் சார்ட்ல we will distribute our cost month wise or week wise. Okay, and BCWP னா budgeted cost of work performed. அந்த காஸ்ட் பாராமீட்டர்ஸை வச்சு தான் we can able to compare and come to certain conclusions on how effectively we execute the quantity of works. ஷெட்யூல்டு ஒர்க்கை விட பெர்ஃபார்ம்டு ஒர்க்கு அதிகமாக இருந்தால் தான் we can ensure that நீங்கள் சொன்ன மாதிரி ஷெட்யூல் கம்ப்ளீஷன் டைம் வந்து ஆஸ் பர் ஷெட்யூல் முடிச்சிருக்கோம் இல்லை பிஃபோர் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. Similarly, ACWP, actual cost of work performed, will be collected from the ledgers of various activities. அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஃபைனல் அமௌண்ட் அரைவ் பண்ணும்போது தான் தெரியும் முன்னாடி நம்ம ஷெட்யூல் பண்ண காஸ்ட்டுக்கும் இந்த ஆக்சுவல் காஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேரியேஷன் இருக்கு. ஸோ யூ கேன் ஃபைண்ட் த காஸ்ட் வேரியன்ஸ், ஷெட்யூல் வேரியன்ஸ்.
அந்த லிமிட்ஸ் அதெல்லாம் எதுக்கு பண்றாங்கன்னா மெயின்லி டு என்ஷூர் யூ keep your variance within the satisfactory limit. That satisfactory limit based on the client requirement level. That is how we connect all the topics here. And next, perceived factors. இப்போ நீங்க நார்மலா முன்னாடி நிறைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்துருவீங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்ல ஃபேக்டர்ஸ் அப்படின்னாலே நிறைய கீ பாயிண்ட்ஸ் வரும். அந்த கீ பாயிண்ட்ல இருக்கிற ஒரு ஃபேக்டரும் வந்து இம்ப்ரூவ் பாசிட்டிவா எப்படி ஹெல்ப்பா இருக்கும் இல்லை நெகட்டிவா எப்படி டேமேஜிங்கா இருக்கும் அப்படின்ற 2 ஆஸ்பெக்டும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்க ஒரு 6 விதமான பேசிக் அவுட்லைன் இருக்கு. as you take a construction project, அந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இல்லை டேமேஜ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் எதனாலலாம் வர வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கிளையண்ட், செகண்ட் ப்ராஜெக்ட். நான் செகண்ட்ல இருந்து 6th பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் ப்ராஜெக்ட். பட் செகண்ட் ஒன் இஸ் the project on its own and the entire nature. Third is environment, surrounding factors of the project, like for example accessibility, adala cover agum. Fourth one, project team leaders, the top level management, how they are implementing certain strategies. Next, fifth, project procedure, and last, management actions. The last management actions ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதில் நிறைய எலிமெண்ட்ஸ் மோஸ்ட்டாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட்ல பார்க்கக்கூடிய நிறைய எலிமெண்ட்ஸ் அங்கே கவர் ஆகும் லாஸ்ட் ஃபேக்டர்ல. இப்போ இந்த ப்ரீவியஸ் 6 ஃபேக்டர்ஸும் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்குறோம். ஃபேக்டர்ஸ் பேஸ்ட் ஆன் கிளையண்ட். இப்போ ஸ்டார்டிங் சொன்னோம் இல்லையா, நீங்கள் கிளையண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. லைக் ஷெடியூல்குள்ளே முடிக்கணும், காஸ்ட் வித்தின் த பட்ஜெட்டில் இருக்கணும். அண்ட் ஹியர் த ஆஸ்பெக்ட்ஸ் வில் பி லிஸ்டட். ஒரு ஸ்லைட்லேயே ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். எங்கெங்கெல்லாம் ரிலவெண்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குமோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஸோ இஃப் யூ சி கிளையண்ட் வித் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசிக் தெரிஞ்சுக்கிற கிளையண்டா இல்லாமல் முன்னாடி ரெகுலரா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண கிளையண்டா இருந்தா இந்த ப்ராஜெக்ட் would automatically have a better chance of success. அது ஏன் அப்படிங்கிறது மற்ற பாயிண்ட்ஸ்ல நீங்க பார்க்கும்போது தெரியும். சின்ஸ் த கிளையண்ட் would have a better clarity in the project mission statementனா என்ன, what are all the activities that we are going to perform to improve our goal, that is a mission. அதுல ப்ராப்பர் கிளாரிட்டி இருக்கும். எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுக்கணும், எதுக்கு கம்மியாக கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வெயிட்டேஜ் லெவலை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். சிமிலராக நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்லைட்ஸ் முடிச்ச உடனே we will go through a sample journal that is collected from Google Scholar. And அதில் டேட்டா கலெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா ஒரு ஆத்தர் வந்து, how they collect the data and what are all the varieties they do statistical analysis to establish their own conclusion. அந்த கன்க்ளூஷனில் என்ன அப்ஜெக்டிவ் வேணுமோ அந்த ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் ஸ்காலர்லேயே பேசிக்காக நிறைய ஜேர்னல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் சிலபஸில் இருக்கிற டாபிக் பேரே போட்டால் போதும், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி போட்டாலே போதும், யூ வில் கெட் லாட் ஆஃப் ஜேர்னல்ஸ். அண்ட் ஓவர் வியூவிங் ஆஃப் ஆல் த ஜேர்னல்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில ஜேர்னலில் வந்து ஒரு ஜேர்னல்லையும் இந்த அனாலிசிஸ் வுட் வேரி, டேட்டா கலெக்ஷன் பொறுத்து அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி மாறும், அது இம்பார்ட்டன்ட். ஓகே, கம்மிங் பேக் ஹியர், ஒரு கிளையண்ட்டுக்கு ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால பெட்டர் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் இருக்கு. அது போக எவ்வளோ கிளாரிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் மிஷன், லைக் வாட் வி ஆர் கோயிங் டு டூ பேஸ்ட் ஆன் த ப்ரையாரிட்டி லெவல் அண்ட் எபிலிட்டி டு மேக் டெசிஷன்ஸ் which will certainly improve the interaction with the participants. Interaction with the project participants. மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் லைக் கான்ட்ராக்டர்ஸ், மெட்டீரியல் சப்ளையர்ஸ், சப்கான்ட்ராக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் டீம், இவங்கெல்லாம் நிறைய பேர் வராங்க. இவங்க யார் அப்படிங்கிறதும் நம்ம பின்னால மற்ற ஸ்லைட்ஸில் வரும்போது பார்ப்போம். நவ் யூ கேன் அப்படியே கமெண்ட்ஸில் போயிட்டு உங்கள் நேம், ரோல் நம்பர் மட்டும் இப்போ டைப் பண்ணிடுங்க. சின்ஸ் நீங்கள் இப்போ எல்லாரும் இருக்கீங்க அட் அ டைமில், ஒரு கிளாஸில் ஒரு வாட்டி மட்டும் இருக்காது. சம்டைம்ஸ் ஐ வில் ஆஸ்க்
second time or third time, even third time, to give your name and roll number in the chat, so that நீங்க ரெகுலரா இருக்கீங்க அப்படின்னு என்ஷூர் பண்றதுக்காக தான். அதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, sir, we have the clarity of project mission, ability to make decision and define roles. Define roles அப்படின்னும் போது once the project is handed over to the construction team, clear வந்து they will give some protocols and ability to brief. இந்த briefing வந்து ரொம்ப important. எந்த அளவுக்கு interaction அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் the construction team can understand what the client actual needs are. சிம்பிளா வந்து ஒரு ப்ராஜெக்ட் வேணும், எனக்கு ஒரு கமர்ஷியல் பில்டிங் வேணும், 3 மாடி இருக்கணும், இவ்வளோ ஆக்குபென்சி இருக்கணும் அப்படிங்க ஒரு பேசிக் மட்டும் சொல்லாம ஒரு இன்டெப்த் லெவல் ஆஃப் இன்டராக்ஷன் இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இன்டராக்ஷன் மூலியமா நீட்ஸ் வாங்குறோமோ those inputs will subsequently make drastic improvements in the design. டிசைன்ல பார்க்குறோம்ல, டிசைன் ஸ்டேஜில் ப்ரிலிமினரி டிசைன் இருக்கு, அப்புறம் டீடைல்டு டிசைன். டீடைல்டு டிசைன்ல you can have many inputs for further analysis. Simply சொல்லணும்னா we are considering all the factors, like in terms of orientation of the building, or level of car parking, or the material that we are going to be used, or the buildability, the shapes, anything. Screen clear ah therudha, or is there any obstruction? Yes sir, there is. Okay, the second one is factors based on project. இந்த ப்ராஜெக்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கோப், which will be understandable when we go through the specification of the project, like the type of building, residential, commercial, industrial. National Building Code latest versions they have specified a certain 9 type of buildings: hazardous buildings, storage buildings, commercial buildings, institutional. இந்த மாதிரி எந்த ஒரு டைப் ஆஃப் ஃபெசிலிட்டி எடுத்தாலும் it will fall in any one of the 9 categories. ஸோ அது போல டைப் ஆஃப் ப்ராஜெக்ட். அடுத்த நம்பர் ஆஃப் ஸ்டோரேஸ், ஹைட் அண்ட் சொஃபஸ்டிகேஷன் லெவல். சொஃபஸ்டிகேஷன் இன் த சென்ஸ், இப்போ ஒரே ஃபெசிலிட்டி சிட்டியில் பில்ட் பண்ணுறதுக்கும் டவுனில் ஒரு வில்லேஜ் கிட்ட பில்ட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சிட்டியில் பண்ணோம்னா ஆக்சசிபிலிட்டி ஈஸியாக இருக்கும் ஃபார் மொபைலைசிங் த ரிசோர்ஸ், லைக் லேபர் அண்ட் எக்யூப்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ், சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு மொபைலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் தட் வே சொஃபிஸ்டிகேஷன். சிமிலர்லி சொஃபிஸ்டிகேஷன்னா வேறு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை, கரண்ட் தேவை, வாட்டர் ஆக்சஸ் தேவை, அதெல்லாம் எங்கே பெட்டராக இருக்கோ, பெட்டராக ஈஸியாக கிடைக்குதோ, தட் வில் பி டைரக்ட்லி கோரிலேட்டட் வித் த ப்ராஜெக்ட் ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிமெண்ட் ரேட் கம்மியாக கிடைக்கிற ஸ்டேட்டில் போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, we are locally accessing low cost cement, ரைட்? அந்த மாதிரி தான். சிமிலராக சாண்ட் வந்து இப்போ நமக்கு நிறைய we face a lot of demand. In that case, if our project is near to the rivers and accessibility, officially speaking, அஃபிஷியலாக வந்து ரிவர்ஸ் அண்ட் நிறைய வாங்குறோம் அப்படிங்கும் போது the accessibility will be better, or the sophistication in the sense we may even இந்த அப்ரோச்லயே பார்க்கலாம். டைம் ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லாக்டவுன் இருக்கு இல்லையா, லாக்டவுன் இருக்கும்போது இந்த டைம்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்ணோம்னா அதில் சொஃபிஸ்டிகேஷன் வில் பி வெரி வெரி லோ, ரைட்? இது ஒரு மேஜர் டேமேஜிங் ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், த ரேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹை, லோக்கலி லேபர்ஸ் அவைலபிள் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. Because you can see the various guidelines issued at the end of each relaxation and lockdowns. So labor requirement பார்க்கணும், மெட்டீரியல் ரேட் நம்ம அகைன் திருப்பி ரிவைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணணும். தென் ஷெடியூல்ஸ், ஸ்டார்டிங் சொன்னீங்க, ஷெடியூல் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிக்வயர்மெண்ட் கிளைண்ட்டுக்கு. இப்போ பாதியிலே நிற்கிற ப்ராஜெக்ட்லாம் எப்படி அவங்க கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதுக்கு how they are going to revise the schedules so to minimize the losses. இதெல்லாமும் you can
frame it under sophistication factors. Then nature of project, either new work or refurbishment work. ஒரு நியூ ப்ராஜெக்டை விட ரீஃபர்பிஷ்மெண்ட் ப்ராஜெக்ட்ல யூனிட் காஸ்ட் அதிகமாக செலவாகலாம். யூனிட் காஸ்ட்னா என்ன, பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரீஃபர்பிஷ்மெண்ட். அதே சாரி, அது வந்து யூனிட் காஸ்ட் per square meter or per square feet per unit quantity of work எவ்வளோ காஸ்ட் செலவாகுது அப்படிங்கிறது. That cost may be significantly high in refurbishment projects. அதாவது கட்டின இடத்துலயே மறுபடியும் வேற எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஆஃப் demolitions, modifications, these kind of works. And complexity of project, like already we said some points here: site access, design buildability, coordination between the labor, mobilization, and the project management, site conditions, and quality management. Quality management is a basic guidelines issued for the project. And startல இருந்து end வரைக்கும் இதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. And next, factors based on project environment. ப்ரீவியஸ்லாம் பார்த்ததை விட அடிஷ்னலாக வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு? ஃபிசிக்கல், எக்கனாமிக், சோஷியோ பொலிட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், sector, either it is a public sector or private sector, and what kind of decision making is involved, certainty, uncertainty, risk. Like currently the project environment during the stricter lockdown phases will have many risks or uncertainties involved for each kind of decision making. And similar sector, public sector, private sector, the funds, how we are getting the funds, and what kind of coordination or support is involved, and how we are getting the approvals for it. And in industrial relations, how do we tie up with other kind of participants, like material suppliers, equipment procurement பண்ற இடத்துல what guidelines, what protocol we are establishing. இதெல்லாம் வந்து it depends on the project environment. And last, investment, the capital cost involved. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து கிளையண்ட், ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட், 3 ஃபேக்டர்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் டீம் லீடர்ஸ். இந்த டீம் லீடர்ஸ் இன் த சென்ஸ் ஒரு பார்ட்டிசிபென்ட் இருக்காங்க இல்லையா, கிளையண்ட்லயே வந்து மெயின் ஹெட்டுக்கு கீழே நிறைய ஜூனியர் லெவல்ல இருப்பாங்க. சிமிலரா டிசைனர்ஸ், சப்ளையர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லாம் வந்து there will be a top level management in their own aspects. At the time, what do we need to ensure is they all have, the team leaders in every sector, every participant have experience, the necessary skill in both technical as well as managerial, working relation, attitude, and support from their parent companies. ஏன் வந்து இங்க மேனேஜரியல் ஸ்கில்ஸ் சேர்க்குறாங்க சப் கான்ட்ராக்டருக்கு, சப்ளையர்ஸ்க்கு? அவங்களுக்கு டெக்னிக்கல் மட்டும் பார்த்தாது, மேனேஜரியல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அஸ் தே கோஆர்டினேட் பெட்டர் வித் தேர் ஓன் ப்ராஜெக்ட்ஸ் இன்வால்வ். ஸோ ஒரு சப் கான்ட்ராக்டர்னா தே டோன்ட் ரிலை ஒன்லி ஆன் ஒன் ப்ராஜெக்ட், simultaneously they rely on multiple projects. அந்த டைம் அவங்க how they are mobilizing their own resource for their for each individual projects, அது இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க சப் கான்ட்ராக்டர்ஸ் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணலன்னா your schedule will be affected, cost will keep on increasing. That is why the factors based on team leader is important. அவங்களோட ஹெட் வந்து எப்படி ஆப்ரேட் பண்றாங்க. அண்ட் கிளைண்ட் கன்சல்டன்ட்ஸ். ஸோ நம்ம கிளைண்ட் ஆஸ் அ டேரக்டா ஒரு லீடரா வந்து டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியலன்னா we go for consultants and they advise on the progress in terms of time, cost and quality. இது 3 தான் செக் பண்றாங்க. அதாவது கிளைண்ட்டுக்கு பதிலாக கன்சல்டன்ட் do their job, they nothing but audit the construction team, either they go as per the schedules and whether the cost is under the budget or over the budget or on the budget. அதான் வெரிஃபை பண்றதுக்கு the consultants will take some decision.
And fifth factor பார்த்தோம்னா we have project procedure. What level of operation we going to perform in what sequence. இதுல form of procurement and method of tendering. இது பார்த்தோம்னா ஒரு project how we are negotiating and handing it over to the construction team. In this case, we need to remember that no two construction projects are identical in nature. கண்டிப்பா கிடையாது. Total operating procedure vary ஆகும். அந்த suitability க்கு ஏத்த மாதிரி how we are finding the apt construction team or the contractor through competitive tendering. In this case, there will be high risks. You need to ensure all the factors involved in this competitive tendering. And basic organization level. The organization la vandu point describe பண்ணலைனா next factor la detail ah irukum. And the other factor is reimbursement contract. Will have low risk. So ஒரு new contract இருந்தா அதுல high risk இருக்கும், but reimbursement contractல எல்லாம் generally have low risk comparatively. The last aspect, project management actions. இங்க overall எல்லா elements-ஐயும் we are going to cover up, starting from setting the goals. அதுல தான் நமக்கு vision தெரியும். Based on that, we can create the strategic plans where mission statements can be prepared in such a way the key activities that you're going to perform by the top level management will be strategic plan. And setting important instructions for site execution will be operation plans. And the design of structure and process and establishing control. இது என்னென்ன எலிமெண்ட்ஸ்க்கு அப்படின்னு நம்ம ரைட்ல பார்த்தோம்னா for design, contract, material, labor, equipment, subcontractors, site layout planning, systems, site staff and execution. இது எல்லாமே வந்து elements where we have to impose the design for operating the process as well as the control. இங்க we need to ensure we have a responsibility matrix. யார் ஒரு ஆக்டிவிட்டிக்கும் யார் primarily responsible, யார் secondarily responsible, and the workflow, the phase of work start எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க ஓவர் ஆகுது, how should be the information or the data transfer from one participant to another participant எப்படி flow ஆகணும், இது எல்லாமே predefined செட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த factor is very important. In such a way for all the elements. இப்போ நமக்கு labor, material, equipment எல்லாமே வந்து resource, subcontractors, even subcontractors. Then site layout planning. Site layout planning பார்த்தீங்கன்னா previous site layouts பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் பிளானிங்ல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ற சைட் லேஅவுட் படி மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எவ்வளோ கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு the storage of materials inside the construction site at any point of time. This will drastically influence your productivity of the labor. ஏன்னா ஒரு மெட்டீரியல் எங்க இருக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியதை செக் பண்ணணும் within the site from point A to point B. இப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது குவிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒர்க்ஸ் வேகமாக நடக்கும், ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் அண்ட் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க்ஸ் வில் பி டன் குவிக்லி, ஸோ த ஷெடியூல் வில் பி கம்ப்ளீட்டட் ஆன் டைம். இதுவே சைட் லேஅவுட் பிளானிங் போரா இருந்ததுன்னா தென் த என்டையர் ப்ரொடக்டிவிட்டி வில் பி அஃபெக்டட், leaving some lags in site staff and execution. Site staff க்கு we are giving certain protocols on யார் யாருக்கு என்னென்ன roles and responsibilities. அடுத்து பாத்தீங்கன்னா லோ கண்ட்ரோல் சிச்சுவேஷன் அண்ட் ஹை கண்ட்ரோல் சிச்சுவேஷன். எப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து கண்ட்ரோல், இந்த எஸ்டாப்ளிஷ் கண்ட்ரோல்னு சொல்றோம் இல்லையா, எப்போ லோவா இருக்கும் எப்போ ஹையா இருக்கும் பார்த்து. லோ இன் த சென்ஸ் ஃபார் மைனர் ப்ராஜெக்ட்ஸ், சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ல டிசைன் டீமுக்கு drawing, specification, documentation and standard form of contract do not exist. But நார்மலா எந்த ஒரு ப்ரோட்டோகாலும் இல்லாம நீங்க வந்து டிராயிங்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதா இருக்கட்டும் இல்லை ஸ்பெசிஃபிகேஷன் படி ஃபாலோ பண்றதா இருக்கட்டும், அதுக்கு ப்ரோட்டோகால்ஸ் இல்லைனா then it will be a low control situation. High control situation demands detailed documentation administered through a system of regular meeting, monitoring and inspection.
ரெகுலர் மீட்டிங் கண்டக்ட் பண்றது இம்பார்ட்டன்ட். இப்போ டைம் மேனேஜ்மெண்ட், ப்ரீவியஸ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்ல டைம் மேனேஜ்மெண்ட் we said that ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, ஐஎஸ் கோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. This IS codes, apart from that, we saw a cycle called PDCA cycle or PMC cycle with respect to time: plan, monitor, and control. PMC. The PMC cycle demands M stands for monitoring, where a regular checking involved, and as per that, your procedure will be framed or revised in regular intervals after a brief from various participants. So அப்பப்போ வந்து அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போட்டு they will come to some certain conclusions based on the progress level of the projects. அதுக்கு தான் we require detailed level of documentation in a high control situation for the important and very important projects. So இது வரைக்கும் பார்த்தது வந்து some 6 list of perceived factors: client, project environment, project team leaders, project procedure, and project management actions. ஒரு ஃபேக்டர்லயும் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு and the reason behind the aspects influencing the quality in both the ways. Next ஒரு 3 slides, இதோட நம்ம இந்த ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஜர்னலுக்கு போவோம். இந்த 3 ஸ்லைட்ல இருக்கக்கூடிய ஹெட்டிங் பாருங்க: குவாலிட்டி கிரைட்டீரியா அண்ட் இம்பாக்ட் ஃபேக்டர். தீஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ collected from a particular journal published in 1995. So 15 years 15 இல்ல 1995. So 25 years முன்னாடி நம்ம கலெக்ட் பண்ண ஜர்னல்ஸ்ல இருந்து we select certain quality criteria parameters and their relevant impact factor involved. ஒரு 8 கிரைட்டீரியா இருக்கு. அந்த ஒரு கிரைட்டீரியாக்கும் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேன் பவர் வித் ரெஸ்பெக்ட் டு மிஷன் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். மேன் பவர் இன் த சென்ஸ் தே ஆர் assessing the capability level of the project manager and staff in the sense design staff, support staff, execution level, all staff oda capability level, either they can able to handle that particular kind of project. That is the manpower criteria. Okay, second one, conformance to codes and standards. Once நமக்கு அந்த கோட்ஸ் பத்தி இருக்கக்கூடிய நாலேஜ் மட்டும் பத்தாது, பட் எந்த அளவுக்கு அந்த கோட்ஸை வந்து கிளையண்ட் ஃபாலோ பண்ண விரும்புறாங்க, தட் இஸ் ஓனர்ஸ் வில்லிங்னஸ் டு அவாய்ட். அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுக்கு either they are accepting it. That is one factor, because if they don't accept, then the quality level may decrease. Utilization of correct edition and articles. இப்போ ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிறைய லேட்டஸ்ட் ரிவிஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கும் இயர் பை இயர். தட் லேட்டஸ்ட் ரிவிஷன்ஸ் எதுக்காக பண்றாங்க? இப்போ நார்மலா ஒரு பிரிக்கை டெஸ்ட் பண்றதுக்கு ஐஎஸ் 3495 ஒரு கோட் இருக்கு. அந்த கோடோட ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து 1992, பட் கரண்ட்லி தே ஹவ் ரிவைஸ்ட் வெர்ஷன் இன் 2019. ஸோ உங்களுக்கு டெக்கேட்ஸ் கணக்கில் வந்து தெர் ஆர் டிஃபரன்சஸ். ஒரு ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் கரண்ட் வெர்ஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? அது எதனால? Due to improvements in quality of cement or material or testing strategies. So consistency of rules and standards relevant to the current scope of the project. அதுக்கு உண்டான லெவல்ல தான் நம்ம relevant கோடை செக் பண்றோமா இல்லையா? These things are important in terms of codes and standards. Next, conformance to owners requirements. ஓனர் கிட்ட இருந்து நம்ம இனிஷியல் பேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல நீட்ஸ் மட்டும் வாங்கினா பத்தாது, பட் the level of accuracy in terms of the input, the data we are collecting, and the clarity level of the input. Clarity level means we should not encourage any mismatch between the client requirement and the data that we are going to input. அது ரெண்டுக்கும் வந்து எந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. தட் இஸ் கிளாரிட்டி.
and for changes whenever the client requires certain changes அதை incorporate பண்றதுக்கு how we are going to prepare ourselves. Next, fourth point, conformance to design process and procedures. Process level la first point again manuals and guidelines வருது. Second, effectiveness of quality control program. Quality control இருக்கு இல்லையா, நம்ம ஆர்கனைசேஷன் லெவல்ல செட் பண்றோம், என்ன மெஷர்ஸ் எடுக்க போறோம் அப்படின்ட்டு. That is the one. And the enforcement of engineering change control. Engineering change control in the sense, once ஒரு PMC cycle monitoring execution வந்து monitor பண்ணிட்டு they are briefing the changes that we have to do to stabilize our quality level. அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு implementation aspects எப்படி ரெகுலரா ஃபாலோ பண்ண போறோம் or enforce பண்ண போறோம். That is the one. Conformance to process and procedures. Procedure வந்து it is not going to be permanent. அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் on assessment of PMC cycle. Fifth point, conformance to scheduled requirements. Monitoring and control of schedule and performance. இந்த இடத்துல தான் நமக்கு வந்து BCWS, BCWP and ACWP, these kind of parameters will be helpful in quantitatively assessing the data. Number of engineering design changes. எப்படி வந்து ஷெட்யூல் சேஞ்சஸ் நடக்குதோ சேம் டிசைன்லயும் சேஞ்சஸ் நடக்கும், அதை இன்கார்பரேட் பண்ணணும் நம்ம. அண்ட் த ஷெட்யூல் ஷுட் ஆல்சோ பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ரிவைஸ் பண்ணக்கூடிய டிசைனை சேம் ஷெட்யூலுக்குள்ள முடிக்க முடியுமா முடியாதா, ஆர் இந்த ஷெட்யூலை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்குமா, தட் மீன்ஸ் சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்குமா அப்படின்னு. தென் ரீசனபிள்ஸ் ஆஃப் த ஷெட்யூல். ரீசனபிள்ஸ் மீன்ஸ் த கிளாரிட்டி லெவல் ஆர் த ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸிங் டைம். இப்போ பேர்ட்ல பார்த்தோம்னா 3 டைம் பீரியட் இருக்கு, ஆப்டிமிஸ்டிக் டைம், பெசிமிஸ்டிக் டைம், மோஸ்ட் லைக்லி டைம். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய டைம் பீரியட் வந்து கேன் த ஆக்டிவிட்டி பி கம்ப்ளீட்டட் வித் இன் த ரீசனபிள் டைம், அந்த மாதிரி ஒரு நம்ம ப்ராப்பராக செக் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம டைம் காஸ்ட் ஆஃப் லர்னிங்னு சொல்றோம். நார்மல் டியூரேஷன், அண்டர் நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ் பண்ணக்கூடிய டியூரேஷன், ஆக்டிவிட்டி டியூரேஷன் தான் நார்மல் டியூரேஷன். அதுக்கு நம்ம எக்ஸாக்டா அந்த சைட்டுக்கு உண்டான ப்ராஜெக்ட் சைட்டுக்கு உண்டான ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி we should correctly calculate our productivity level. ப்ரொடக்டிவிட்டி ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம டியூரேஷன் கண்டுபிடிக்கணும். ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்டிவிட்டி வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தப்பாச்சுன்னா ஆப்வியஸாக நம்ம எஸ்டிமேட் பண்ண டியூரேஷனும் தப்பாகும். தென் தேர் வில் பி நோ எனி ரீசனபிள் டைம் பீரியட் ஃபார் இட். Next, sixth point, conformance to cost requirements. Based on the changes happening in the projects, engineering changes. Why? Because design la changes பண்றது வந்து ஒரு டிசைனர், ஆர்கிடெக்ட், கன்சல்டன்ட்ஸ் பண்ணிடுவாங்க. பட் அதை பில்டபிலிட்டியா அப்ரோச் பண்றது வந்து கான்ட்ராக்டர். அவங்களுக்கு முன்னாடி அலோகேட் பண்ணியிருக்கிற பட்ஜெட் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல இப்போ இதுக்கு சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குமா இல்லையா, either that a particular facility can be further proceeded with the same cost that we have after doing these changes. Other cost requirements வந்து முன்னாடியே நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறது. Clarity of scope of work and statement of work. முன்னாடி டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணும்போது client with respect along with the architect and the consultants, they prepare the amount, project budget cost. அதுதான் அதுக்கப்புறமா தான் டெண்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க கான்ட்ராக்டர்ஸ், யாருக்கு போகும் நெகோஷியேட் பண்றது. ஸோ in that way the clarity of scope of work and statement of work will clearly define the cost of the project. Then reasonableness of cost estimates and budget. எப்படி இப்போ ப்ரீவியஸா டைம் ஷெடியூலுக்கு ஒரு ஆக்டிவிட்டிக்கு அந்த ஆக்டிவிட்டி டியூரேஷன் எஸ்டிமேட் பண்றது ரீசனபிளா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். சேம் கேன் பி அப்ளைட் ஃபார் காஸ்ட் ஆல்சோ. மெட்டீரியல் ஒரு லாங் டியூரேஷன் ப்ராஜெக்ட்ல 1 year 2 year அப்புறம் நடக்க வேண்டிய ப்ராஜெக்ட், அந்த டைம் பீரியட்ல வாட் வுட் பி த ரேட் ஆஃப் த ஆர் யூனிட் காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா. த இன்க்ரிமெண்டல் லெவல்ஸ் ஆர் த கண்டின்ஜென்சி பர்சன்டேஜஸ், த வேஸ்டேஜஸ், இதை எப்படி நம்ம அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறோம்ங்கிற பொறுத்து தான் அவர் பட்ஜெட் வில் பி ஃபைனலைஸ். ஏன்னா அந்த பட்ஜெட் அப்படிங்கிற அந்த வேல்யூ BCWS வச்சு தான்
அவர் என்டையர் அதர் கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஆர் இன்வால்வ். அதை நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்போ நான் பிசிடபிள்யூஎஸ் தப்பு பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்லி ஃபர்தராக மெஷர் பண்ணக்கூடிய எல்லா பேராமீட்டர்லையும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், completeness of and conformance to output standards. Output standards in the sense the completeness of data information, clarity of illustration classification, consistency of contents, accuracy of data methods. இதெல்லாம் வந்து மோஸ்ட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டீம் கிளைண்ட் கிட்ட அகைன் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க ப்ராஜெக்ட். அந்த சினாரியோ சிச்சுவேஷன்ல இப்போ நம்ம பெம் உங்களுக்கு தெரியும், பேசிக்காக பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் டிஜிட்டலாக வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறோன்ட்டு. இப்போ மேனுவலாக நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஓனருக்கு அந்த கிளைண்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இல்லஸ்ட்ரேஷன், கிளாரிஃபிகேஷன் எல்லாமே வந்து கிளியராக போய் சேருதா இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்ணுறது தான் இந்த 7th பாயிண்ட், கம்ப்ளீட்னஸ் ஆஃப் அண்ட் கன்ஃபார்மன்ஸ் டு அவுட்புட் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட், the 8th and last criteria in this slide for impact factor is constructability. ப்ரீவியஸாக கொஞ்சம் பேசியிருந்தோம் அந்த பில்டபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. கான்ட்ராக்டர் வந்து டிசைன் சேஞ்சஸை எப்படி பில்டபிளாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் வாட் கன்ஸ்ட்ரக்டபிலிட்டி ஹியர். டைம்லினஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் எக்யூப்மெண்ட் அண்ட் மெட்டீரியல். ஒன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், கன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணோம்னா லேபர் மட்டும் பத்தாது, we also require the exact or required level, adequate level of material and equipment for each activity. அந்த டைம்ல நமக்கு ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கா, ஆர் தேர் எனி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், ஆர் இஸ் தேர் எனி ஓவர் அலோகேட்டட் தண்டர், அதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே செக் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணணும். ஓவர் அலோகேஷன், யூட்டிலைசேஷன் ஆஃப் காமன் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ அவைலபிளா நேச்சுரலா அவைலபிளா இருக்கும். நேச்சுரலி மீன்ஸ் காமனா கன்வென்ஷனலா அவைலபிளா இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம எவ்வளோ ப்ரொடக்டிவா யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஒரு கான்ட்ராக்டர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் நியூ ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு. பட் ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு எந்த அளவுக்கு அவங்க 100% ப்ரொடக்டிவா இருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டர் before going for advanced methods and materials. And last பார்த்தோம்னா audit of design for constructability. The designer கூட collaborate பண்ணி they should able to do the step by step audit. இந்த ஃபெசிலிட்டியில ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணோம்னா அதுக்கு உண்டான எல்லா நெசசரி ஃபீச்சர்ஸும் நம்ம கிட்ட முன்னாடியே அவைலபிளா இருக்கா, இல்லை நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியுமா ஆன் டைம். இது ஆடிட் ப்ராப்பராக நடக்கலன்னா அந்த மிடில் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல தென் வி ஹேவ் டு கோ அண்ட் சர்ச் ஃபார் லேட்டஸ்ட் ஆர் அட்வான்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ். அந்த டைம்ல நம்ம போய் சர்ச் பண்ணும்போது ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண இந்த ப்ராசஸ் டிலே ஆகும். அதே போல மெட்டீரியல்ஸும் வந்து முன்னாடியே செக் பண்ணலன்னா சப்ளையர் கிட்ட இருந்து அதுக்கப்புறமா வாங்குறதுக்கு, அட்வான்ஸ்டு மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு there will be delay in procurement that will impact our project. So these 8 are quality criteria and impact factor collected from a particular journal published in 1995. So in the previous பார்த்தா இந்த perceived factors under these 8 quality criteria இது எல்லாமே வந்து உங்களுக்கு there will be in நோட்ஸ்ல இருக்கும் உங்களுக்கு கிளியரா. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் இப்போ ஆஃப் பண்ணிருக்கேன். அதர் தென் தட் ஒரு சாம்பிள் ஜேர்னல் பார்க்கலாம். இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா ஸ்லைட்ல, இல்லை ஏதாவது பாயிண்ட்டை பற்றி நீங்கள் ஏதாவது பேசணுமா? நோ சார். நோ சார். இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் ரிலேட் யுவர் ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஜேர்னல் பார்ப்போம். So இப்போ again factors affecting quality of construction projects in Swaziland. Swaziland அப்படிங்கிற அந்த இடத்த நம்ம விட்டுருவோம். பட் வாட் we should take from this journal is
இங்க இந்த particular authors from Johannesburg, South Africa. So obviously Swaziland, we may assume it is part of South Africa. The moon authors, how they collect the basic factors for their own study. Directly we'll go for the factors. And once the path முடிச்சதுக்கு அப்புறமா by tonight these slides and the related paper and the recorded video session YouTube link will be uploaded in Google Classroom. So findings and discussion directly பார்ப்போம். அதுல first we will see the table. Later நீங்க பேப்பர் ரிசர்ச் பேப்பர் பொறுமையா பார்க்கலாம். இது சிம்பிளா ஒன்றும் இல்லை. கூகுள் ஸ்காலர் வெப்சைட்ல போயிட்டு you search any topic you want and related literature journals will be available to you. இந்த MISSD அப்படிங்கிறது வந்து அந்த ரேட்டிங் மெத்தட்ஸ் ஃபாலோட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ். அதை நீங்க ஜேர்னல்ல படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் நமக்கு என்ன முக்கியமா தெரியுதுன்னா, அக்கார்டிங் டு த ரேட்டிங்ஸ் they have ranked the influencing factors from 1 up to 16. So 16 factors sequence arrange பண்ணிருக்காங்க இது based on the impact level. இந்த வேல்யூ வந்து யூனிவர்சலா பொருந்துமா குளோபலா பொருந்துமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இட் மே வேரி ஃபார் டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், டிஃபரெண்ட் சைட் லொகேஷன்ஸ், ஆர் டிஃபரெண்ட் கான்டினென்ட்ஸ், டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ், ஆர் டிஃபரெண்ட் ப்ராஜெக்ட் ஹெட்ஸ். இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது அது வேரி ஆகும். ஸோ ரேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமா இங்க அவங்க ஸ்டடி பண்ணதுல ஃபர்ஸ்ட் ரேங்க் தேர் கிவன் டு யூஸ் ஆஃப் அன்ஸ்கில்டு ட்ரேட் சப்கான்ட்ராக்டர்ஸ். ஸோ அவங்களோட பர்டிகுலர் ரீஜன்ல ஒரு டாப் 3 ஆர் டாப் 5 ஃபேக்டர்ஸ் எடுத்து பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ வை த ரேங்கிங் ஆர் வை ஐடென்டிஃபைங் த ஃபேக்டர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் டு ரெக்டிஃபை தேர் ஓன் செல்ஸ், டு ரிவைஸ் த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ் அண்ட் காஸ்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். எல்லாத்துலேயும் வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் எஸ்டாப்ளிஷ் பண்றோம் and how we are delegating the roles and responsibilities for each participant. இதை நம்ம ரிவைஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. ஸோ அன்ஸ்கில்டு ட்ரேட் சப் கான்ட்ராக்டர்ஸ் அவங்களுக்கு அப்போ பிரின்சிபல் கான்ட்ராக்டர்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, சப் கான்ட்ராக்டர்ல தான் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய இருக்காங்க. தட் இஸ் த கீ ரீசன் ஃபார் டேமேஜிங் ஆர் டிகிரேடேஷன் ஆஃப் குவாலிட்டி. செகண்ட், போர் ஆன்சைட் சூப்பர்விஷன். அப்போ என்ன பண்ணோம், they should replace more skilled supervisors for or more skilled or experienced supervisors for their construction sites, important construction sites. Next, construction labor skills and induction. Labor skills le நம்ம problem இருக்குன்னு போது one key measure is we need to enforce more trainings for them. Training நம்ம ஜாஸ்தியா கொடுத்தாங்க. Next, commitment by சூப்பர்வைசிங் டீம் அண்ட் போர் பிளானிங் அண்ட் ஷெட்யூலிங். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங் பார்த்துட்டே வரோம் என்னென்ன ரேங்க்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லாஸ்ட்ல பாருங்க, லாஸ்ட் ஒரு 1-2 பாருங்க, ஒரு லாஸ்ட் 3 ரோ பாருங்க, அங்க என்ன ஃபேக்டர் இருக்குன்ட்டு. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்க்ளிமெண்ட் வெதர் கண்டிஷன்ஸ், அஷூரன்ஸ் வித் கிளைண்ட்ஸ் ஃபண்டிங், இன்வால்மெண்ட் ஆஃப் எண்ட் யூசர் கிளைண்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டடில இருந்து என்ன தருது, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஆகக்கூடிய வெதர் சேஞ்சஸ் இருக்கு இல்லையா, மழை ஆர் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதுல வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, பாதிப்பு இல்லை மீன்ஸ் பாதிப்பு கம்மியா வருது ஃபார் கம்ப்ளீட்டிங் த ப்ராஜெக்ட் இன் ஷெட்யூல் அண்ட் காஸ்ட். வெதர் ஒரு ஃபேக்டரா பார்த்தோம்னா அது வந்து ஒரு மைனர் ஃபேக்டர் தான் சொல்ல வரேன். அண்ட் ஆல்சோ கிளையண்டோட இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டிங், ஆல்சோ அஷூரன்ஸ் வித் கிளைண்ட் ஃபண்டிங். So there is no any problem for cash inflow. You should able to properly utilize the inflow of cash or the credit. இது வந்து we can able to understand and study எந்தெந்த ஃபேக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் பார்த்தோம்னா ஹெட்டிங் பாருங்க,
ப்ராஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி. ஒரு ப்ராஜெக்ட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய மெஷர்ஸ் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். இங்கே வந்து டைரக்டாகவே வந்து வேர்பலா ஆக்ஷன் வைஸ் என்னென்ன நடக்குதோ அந்த ஆக்ஷன்ஸ்ல எங்கெங்க அதிகமான இம்பாக்ட் இருக்கு குவாலிட்டி அஃபெக்ட் பண்றதுக்கு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அன்ஸ்கில் ட்ரேட் சப் கான்ட்ராக்டர்ஸ் இவங்களை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாலே, சப்போஸ் ஸ்கில்டு சப் கான்ட்ராக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணா நம்ம குவாலிட்டி லெவல் சிக்னிஃபிகண்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ எந்த அளவுக்கு ரேங்கிங் ரேட்டிங் அதிகமா இருக்கோ அந்த ஃபேக்டரை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு குவாலிட்டி லெவல் வில் லாஜிக்கலி இட் வில் ஆல்சோ இம்ப்ரூவ். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் 3 நாள் என்னன்னு பார்த்தோம்னா யூஸ் ஆஃப் ப்ராப்பர் அண்ட் மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட். அது வந்து அங்க தடையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது தடையா இருந்ததுன்னா அது வந்து குவாலிட்டியை ரொம்ப அதிகமா பாதிக்கும். செகண்ட், அலோகேஷன் ஆஃப் அடிக்குவேட் ப்ராஜெக்ட் டியூரேஷன். நம்ம ஒரு பாயிண்ட் பேசணும் இல்லையா, the schedules should be reasonable அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிக்குவேட்டா இருக்கணும்னு சொல்றாங்க ப்ராஜெக்ட் டியூரேஷன். அதுக்கு கிளையண்ட் should be have to abide by the rules of the project manager to ensure the allocation of adequate project duration. Next, use of suitable construction methods to specific the project. இதுக்கு நம்ம ஆல்ரெடி குவாலிட்டி கிரைட்டீரியால பார்த்த மாதிரி டிசைனர் கூட சேர்ந்து கான்ட்ராக்டர் ஷுட் டூ அ ஆடிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்டபிலிட்டி. அதை பெர்ஃபார்ம் பண்ணாதான் கேன் கம் டு த கன்க்ளூஷன்ஸ். அதே மாதிரி இந்த டேபிள் இருக்கக்கூடிய லாஸ்ட் 2-3 ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னா டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் வேரியேஷன் ஆர்டர், ப்ராப்பர் ப்ராஜெக்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி. ஸோ ஃபீசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, இது ஒரு மைனர் இஷ்யூ தான். என்ஷூர் அப் டு டேட் டெக்னாலஜி யூட்டிலைசேஷன், அதெல்லாம் வந்து மைனர் ஃபேக்டர்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ ஒரு ஜேர்னல் எடுத்தோம்னா அதில் நீங்கள் ஸ்டடி பண்ண வேண்டிய ஆஸ்பெக்ட்ஸ் ஸ்டார்டிங் அப்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சாகணும். ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இவங்க டாபிக்லேருந்தே நீங்கள் என்ன ஸ்டடி பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது ஏன் ஸ்டடி பண்ண போகிறாங்க, வை தே செலக்டட் திஸ் டாபிக் ஃபார் த ஸ்டடி அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் முக்கியம் இருக்கும். அடுத்து அவங்க அப்ஜெக்டிவ் என்னங்கிறது டைரக்டா வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க டைட்டில் இருக்கிற போல. நெக்ஸ்ட், வாட் மெத்தட் தே ஹவ் யூட்டிலைஸ்ட் ஆர் ஹவு மச் டேட்டா தே ஹவ் கலெக்டட் அண்ட் வாட் அனாலிசிஸ் தே ஹவ் டன் அண்ட் லாஸ்ட் வாட் கன்க்ளூஷன் தே ஹவ் அரைவ்ட். இது 5 நம்ம அப்ஸ்ட்ராக்ட்ல கண்டிப்பா இருக்கும் எல்லா பேப்பர்லயும். ஸோ ஜஸ்ட் நம்ம ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். குவாலிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் அண்ட் குளோபல் மெஷர் ஆஃப் ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ். So starting by defining what is quality, giving the importance. For construction projects, the goal and desire of clients, contractors and consultants is to ensure that projects are delivered according to acceptable and agreed standards. Here definition of the term. In this study, various factors affecting performance quality of construction projects were examined with a view to suggesting improvement measures. நீங்க பாத்தீங்களா, suggesting improvement measures. இதான் வந்து அவங்களோட objective statement. Using various variables from relevant literature as the basis, data were obtained through the use of questionnaire administered on contractors, architects, engineer, quantity surveys, as well as project and construction managers. So data collection யார் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது எலாபரேட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்கோப் இருக்கு இந்த பேப்பர்ல. ஓகே, எவ்வளோ ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு. It was discovered that major factors affecting performance quality of construction projects in the study area are related to the use of unskilled and incompetent trade contractors. ஸோ சொன்னாலே அந்த டேபிளில் ஹை ரேட்டிங் இருக்கக்கூடிய ரிசல்ட்டை ஃபர்ஸ்டே வந்து அப்ஸ்ட்ராக்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க என்ன கீ ஃபைண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. More so, there is poor on-site supervision and lack of commitment by supervising team, shouldered with the responsibilities of ensuring compliance to approved standard. அந்த ஸ்டார்டிங் 3-4 பாயிண்ட் தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. Other issues are related to poor planning and scheduling as well as inadequate knowledge, training and skills of construction workmen. ஸோ என்ன ஆர்டர்ல அவங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்களோ ரேட்டிங், அதே ஆர்டர்ல தான் இங்கே வந்து எலாபரேட் பண்றாங்க ஒரு பாயிண்டா. நெக்ஸ்ட் பாருங்க என்ன இவங்க கன்க்ளூஷன் எப்படி கொண்டு வராங்க.
to minimize the impact of these factors and improve performance quality of construction projects, இதுக்கு என்ன பண்ணணும்? Proper and modern construction equipments, techniques and methods should be adopted by construction firms. There should be proper site management and supervision to enforce conformance with the drawings and specification. An adequate project duration should be allocated and stated in the contract documents. சொன்னோம் இல்லையா, இங்க பாருங்க, ப்ராப்பர் சைட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அது பண்ணாதான் நமக்கு அந்த 3-4 பாயிண்ட் அஃபெக்ட் ஆகாம இருக்கும். அண்ட் ஹியர் இங்க பாத்தீங்கன்னா அடிக்குவேட் ப்ராஜெக்ட் டியூரேஷன். ஸோ சொன்னோம் இல்லையா, ஒரு ஆக்ஷன் வைஸ் வந்து நம்ம ரீசனபிள் டைம் should be allocated. These are all the findings that they are giving in the journal paper. ஸோ இது ஒரு ரொம்ப மாடரேட் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.